வணக்கம் and welcome to Mukta Film 60 FB group and Mukta Film 60 YouTube channel இணைந்து வழங்கும் டாக் ஷோ. பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு வழக்கம் உண்டு. என்னன்னா தங்கையா அறிமுகம் ஆனால் தங்கையாவே கண்டினியூ பண்ணுவாங்க. அண்ணியா அறிமுகம் ஆனால் அதே கதை தான். அப்பா அம்மா ரோல் கேட்கவே வேண்டாம். சின்ன வயசாக இருந்தாலும் சரி அவங்க அப்பா அம்மா தான் ஃபார் எவர். இந்த கிளீஷையை சில பேர் உடைத்து எறிந்தார்கள். அதில் சத்யராஜர் சொல்லலாம். ஆனால் சத்யராஜுக்கும் ஒரு முன்னோடி இருக்கார். அவர் யாருன்னா நம்ம பழம்பெரும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள். 1965 வெண்ணிராடை சினிமாவில் ஸ்ரீதரால் நம்முடைய எக்ஸ்-சிஎம் செல்வி ஜெயலலிதா அவங்களோட ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹீரோ, வில்லன், பாரா ஹீரோ, காமெடியன், செமி வில்லன், செமி காமெடியன் இப்படின்னு அதற்கெல்லாம் ஒரு பெரிய ரவுண்டு வந்தார். 40 இயர்ஸ். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரது மகள் மீரா அவர்களோடு உரையாடுவோம். நானும் கேட்கிறேன், நீங்களும் கேளுங்கள். நான் உங்கள் அபிமான வித்யாத்வாரக். வெல்கம் டு அவர் ஷோ மீரா. தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான். அமெரிக்கன் கான்சுலேட்டில் வெங்கட்ராமனாக இருந்தவர் எப்படி ஸ்ரீகாந்தா வந்தார்? எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கன் கான்சுலேட்டில் அவர் கல்ச்சுரல் செக்ஷனில் இருந்தார். அவர்கிட்ட நிறைய பேர் இன்டராக்ட் பண்ணார். ரெண்டாவது அவர் இருக்கும்போது அவர் ஒரு பேயிங் கெஸ்ட்டாக இருந்தார் சரஸ்வதி கான நிலையத்தில். அங்கே லெஜெண்டரி காம்பினேஷன் ஆஃப் ரூம்மேட்ஸ் நாகேஷ், வாலி, மிச்சம் 2 பேர் எனக்கு சரியா இது தெரியாது. ஆனால் ஒரு 4 பவர்ஃபுல் காம்பினேஷன். ஸோ எழுத்தாளர்கள், நடிகர்கள். அப்போ நாகேஷ் ஐ திங்க் வாஸ் ஆல்மோஸ்ட் இன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவருக்கு பாலச்சந்தர் தெரியும் சார், கே பாலச்சந்தர் சார் தெரியும். ஸோ இந்த காம்பினேஷன் தான் அவரை கொஞ்சம் அண்ட் அவரே பை நேச்சர் அப்பா வாஸ் நாட் மென்ட் டு பி ஸ்டெனோகிராஃபராக வந்தார் கல்ச்சுரல் செக்ஷனில். இந்த மாதிரி மீட்டிங்ஸ் கான்ஃப்ளூயன்ஸ் ஆனப்புறம் ஹீ ஸ்டார்டட் ஆக்டிங் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாஸ் ட்ராமா. அண்ட் எங்கள் அத்தை சொல்லியிருக்கா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ரோல் வாஸ் தட் ஆஃப் அ உமன் லேடி கேரக்டர். அண்ட் தெர் இஸ் அ பிக்சர் ஆல்சோ, கீஷா, ஜாப்பனீஸ் கீஷா கேர்ள் மாதிரி. அங்கேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராமாவுக்கு ஆசை வந்துடுது. அண்ட் தென் ஹீ ஜஸ்ட் பிளாசம்ட். இட் இஸ் ஜஸ்ட் யாரை பார்த்தாரோ அவரோட திறமை தே அக்னாலேஜ்ட் அண்ட் பிளேஸ் வர் ரிட்டன். அண்ட் தென் த மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கலாகேந்திரா, ராகினி ரெக்ரியேஷன், மிஸ்டர் கே பாலச்சந்தரோட கான்டாக்ட். தட் வாஸ் ஆக்சுவலாக கேட்டலிஸ்ட். அண்ட் அப்போலேருந்து ஹிஸ் ஆக்டிங் கெரியர் டின் லுக் பேக். மேஜர் சந்திரகாந்த், நிறைய பாமா விஜயம் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு ட்ராமாவாக வந்தப்புறம் தான் மூவி ஆச்சு. ஸோ அங்கே தான் லிட்ரலி அவரோட அரங்கேற்றம் வித் USIS கல்ச்சுரல் செக்ஷன், ஹிஸ் ரூம்மேட்ஸ் வாலி, நாகேஷ், சில பேரோட, அண்ட் கலாகேந்திரா, ராகினி ரெக்ரி, அண்ட் கே பாலச்சந்தர் அண்ட் மேஜர் சந்திரகாந்த். நோ லுக்கிங் பேக் ஃபார் ஹிம். இதில் அந்த மேஜர் சந்திரகாந்தில் இவர் பண்ண ரோலோட கேரக்டர் பேர் ஸ்ரீகாந்த். அந்த பேரை தான் அப்படியே எடுத்துன்னுட்டார் பாலச்சந்தர் சார் இவருக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபிலிம் நேமாக அதை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு. அண்டு அப்பாவுக்கு ட்ராமாவில் ரொம்ப மோகம் ஜாஸ்தி. ஈவன் ஆஃப்டர் ஹி பிகேம் அ பிஸி ஆக்டர் ஹி வாஸ் ஆக்டிங் இன் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது எப்படி அதை ரெண்டுத்துக்குள்ளே டைம் டிவோட் பண்ணி ரெண்டும் பண்ணிகிட்டு இருந்தார்? ஐயோ, ஐ திங்க் ஒரு நடிகருக்கு மேக்கப் போட்டு வசனம் சொல்லி பவர்ஃபுல் ஜூசி ரோல் இருந்தால் நிஜமாக இப்போ ஹாலிவுட்லேயும் பண்ணுறது கம் டு வெஸ்ட் எண்ட் அண்ட் ஆக்ட் ப்ராட்வே. அந்த மாதிரி அப்பா வாஸ் ஃபோர்ரன்னர் இன் ஆல் தட். அவருக்கு கடைசி வரைக்கும் அவருக்கு ஹீ லைக் ட்ராமா, ஹீ லைக் ஆக்டிங், ஹீ லைக் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் லவ். ஆக்சுவலி இதில் ஒரு சின்ன அசைட் சொல்கிறேன். அவரோட கடைசி விருது ஒரு 4 வருஷம் முன்னாடி, 1 year before he passed away, was Mylapore Fine Arts Golden Jubilee. Mrs. Prema Sadashivam organized that event. He was honored with an achievement award, and that அவருக்கு அவரால் நடக்க கூட முடியல ஸ்டேஜில்.
எப்படியோ யூனோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாம் மறந்தாச்சு. ஐ மீன், he is old. யாரும் don't expect anybody to, you know, and he was also not on the forefront. But அந்த ஃபோன் வந்தது, மிஸ்ஸஸ் சதாசிவம் ஃபோன் வந்த உடனே நாடகம், மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ், அவர் he was so happy. Bought himself new clothes, new shoes. சைடில் உட்காந்து ஏஆர்எஸ் பேசினார் அவரோட, just to make him easy, you know, relax. And that was it. So drama was his first love. His last award drama-லேருந்து தான் வந்தது. And all his friends were, you know, his kadasi interview, Mr. YG Mahindran, I think, published something about him in Anand Vigadan நினைக்கிறேன். So it began in drama and ended in drama. And his kadasi drama was Raja Veetu Kannukuttinnu, Mr. V.S. Raghavanoட. Okay. I remember going for it. அதே இது ஒரு உலகம், ட்ராமா உலகம், அந்த செட்டு இது அதெல்லாம் அது தனி 100. I think it did very well. So yeah, he was a theatre by heart. Theatre. In fact, theatre தான் ரொம்ப கஷ்டம்பாங்க. என்னன்னா டைலாக்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், சினிமாவில் மாதிரி டேக்கெல்லாம் வாங்க முடியாது, அண்ட் உடனே ரியாக்ஷன் தெரிஞ்சிடும் ஸ்டேஜை பற்றி. பட் இவ எல்லாருக்குமே அந்த தாய் வீடாகி அந்த ட்ராமாவை மறக்க முடியாமல் வந்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு படம் வந்து 1965 ஜேஜேயோட நடித்தார். அதுக்கப்புறம் அவரோட ஜேஜேயோட ஃபிலிம் கரியரில் லாஸ்ட்டு பிக்சர் வந்து இவரோட தான் அப்படிங்கிறதும் அவங்களோட இதில் படிக்க தெரியறது. அண்ட் ஜேஜேயோட பிரதராக நடிச்சிருக்கார், ஜேஜே பிக்சர்ஸில் வில்லனாகவும் வந்திருக்காங்க, எல்லாமே இருக்குது மேடம் சிஎம் எக்ஸ்சிஎம் படத்தில். அண்ட் ஐ வுட் லைக் டு நோ, ஈவன் ஆஃப்டர் ஷி பிகேம் சிஎம், அவங்களோட அந்த நட்பு தொடர்ந்ததா, ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்ததா என்ன? அண்ட் வாட் வாஸ் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆக்டிங் வித் அம்மா ஜெயலலிதா? அப்பாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா வெண்ணிராடை ஃபர்ஸ்ட் டே தான் நான் பிறந்தேன். அம்மா வாஸ் இந்த டாக்ஸி டு கோ ஃபார் த ப்ரிவ்யூ. அங்கே தட் வாஸ் த டே ஐ வாஸ் பார்ன். ஸோ எனக்கு த ஃபர்ஸ்ட் 4 years எனக்கு அவ்வளோவா ஆப்வியஸ்லி. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானப்புறம் he had nothing but fondness for அம்முன்னு ரொம்ப இதுவாக பேசுவார். நான் அவளை பார்த்துருக்கேன், பெங்களூரில் பார்த்துருக்கேன். இது ஒரு யூனோ Ashoka Hotel, she stayed, and I don't know the depth of the relationship, but there was a lot of goodwill on either side, and Appa was never the one to call favors. But ana enakku theriyum, if he called up Ammu would pick up the phone. Oh, and the madri like also Mr. Stalin. Appa ponaprom, because they were neighbors, Gopalapuram 3rd Street, ava Mr. Karunanidhi, Stalin, அவெல்லாம் செகண்ட். சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின், ஐம் ஸோ சாரி, சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வாஸ் த நெக்ஸ்ட் ரோட். ஸோ அண்ட் அப்பா போன அப்புறம் நான் நினச்சேன் யாருமே கண்டுக்க மாட்டான்னு. பட் ஹிந்துவில் த சீஃப் மினிஸ்டர் ரோட் சச் அ லவ்லி ஆர்டிக்கல். இட் வாஸ் சச் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஹேட் டியர்ஸ் இன் மை ஐஸ். ஸோ ஃபில்ம் இண்டஸ்ட்ரி மறக்கலை, அவரை ட்ராமா மறக்கலை, his friends and neighbors, co-stars marakla. Mr. Shivakumar is class, I mean gentleman. So coming back to your this thing on Jayalalitha, I'm not very sure how deep they went after some time, but enakku theriyum that if he called his ammu would have responded, would be the one to pick up the call. That's good. இப்போ வந்து நான் இந்த கேள்வி கேட்கலான்னு வச்சுக்கோங்க, நம்மளோட இன்டர்வியூ வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். தங்கப்பதக்கம் சௌத்ரியோட பையன் ஜெகன், அதில் சிவாஜி சாரோட கேரக்டர் எவ்வளோ பேசப்பட்டதோ அதே மாதிரி இவரோட கேரக்டரும் பேசப்பட்டது. இப்போ இன்றைக்கும் ஸ்ரீகாந்த் சார்னாலே அந்த தங்கப்பதக்கம் ஜெகன் எல்லோரோட நினைவிலும் இருக்காது. சிவாஜி சாரோட நிறைய சினிமாவில் நடிச்சிருக்காரு, ஒரு 15-16 படங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். நடிப்பின் இமயமாவ அவரோட நடித்த அந்த அனுபவங்களை வீட்டில் அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்களா எப்படி? டெஃபினட்டா மிஸ்டர் சிவாஜி கணேசன் வாஸ் அந்த பீரியட் போது லிட்ரலி he was like, you know, every other day, if not anything,
டிஃபன் பாக்ஸில் போகும் சிவாஜி சாருக்கு சாப்பாடு. பிகாஸ் எங்கள் வீட்டு சமையல் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் குக்கிங். ஸோ சிவாஜி ப்ரொடக்ஷன், சிவாஜி சார் லஞ்சுன்னா எங்கள் அம்மா சொல்லிடுவார், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக வேணும். பிகாஸ் பிராமின் சமையல், we used to do a பிராமின் குக்கிங் அண்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் போகும். தங்கப்பதக்கம் ஷூட்டிங்கெல்லாம் நான் அம்மாலாம் போயிருக்கோம். அண்ட் அப்போது ஐ ரிமெம்பர் இன்டராக்டிங். அதெல்லாம் சூப்பர் ஸ்டார்னே இல்லை, ஃபேமிலி. அண்ட் இஃப் அப்பா இப்போ நினச்சா ஹவு டிட் அப்பா ஹாவ் த கட்ஸ் டு ஃபேஸ் சச் அ thespian. ஆனால் ஐ டிட் நாட் நோ. he did not have any fear, he was confident. நான் நினைக்கிறேன் அது அந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் அவர் கொடுத்துருக்கார் மிஸ்டர் சிவாஜி கணேசன். அந்த என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா ஃபார் அ ஸ்மால் ஸ்டார் ஹூ இஸ் ரைசிங் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கார். ஸோ ஐ திங்க் if it is KB, he also owes to Mr. Sivaji Ganesan to give him that confidence and the தைரியம். தங்கப்பதக்கம் ஷூட்டிங் கொடைக்கானல்ல இருந்தது. கேஆர் விஜயா, மிஸ்ஸஸ் கேஆர் விஜயா அண்ட் மிஸ்ஸஸ் சிவாஜி கணேசன், அம்மா, நான். இட் வாஸ் லைக் அ பிக்னிக் எங்களுக்கு, யூனோ. ஸோ யா, டு ஆன்சர், ஐ என்ஜாய்ட் இட். அண்ட் அப்பா வந்து ரொம்ப என்ன நடக்குது செட்டுன்னு வீட்டுக்கு எடுத்துன்னு வரமாட்டார். பட் கோஸ்டார்ஸ் எல்லாமே வாஸ் லைக் ஃபேமிலி. அந்த ப்ரொடக்ஷனுக்கு அம்மா வைஷன் போவா, இல்லை நான் போவேன். அவள் எல்லாமே இன்னும் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும், ஐயோ எங்கள் அப்பா ஆக்டர், திஸ் இஸ் ஆல் த யூனோ இம்ப்ளிகேஷன். இவாள்லாம் பெரிய தேவர் லைக் யூனோ larger than life. Mr. Sivaji Ganesan is larger than life. Kandipa. So that is, I hope, answers your question. In which way I don't know. No, the answer was perfect. இவர் வந்து ஒரு 40 இயர்ஸ் நடிச்சிருக்கார் இல்லையா சினிமாவில், 200 சினிமாவில் நடிச்சிருக்கார். இப்போ வந்து 2-3 ஜெனரேஷன்ஸோடு நடிச்சிருக்கார். சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார், அண்ட் தென் இவர் உலக நாயகன், அப்படி அடுத்த ஜெனரேஷன் விஜய் இவங்கெல்லாம் கூட நடிச்சிருக்கார். அந்த ஜெனரேஷன் கேப்பை பற்றி அவர் ஹவு டிட் ஹீ ஃபீல் இட்? டிட் ஹி ஃபைண்ட் எனி டிஃப்ரென்ஸ்? இப்போ இந்த ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆக்டர் யூஸ்வலாக உங்களுக்கு பார்த்தேன்னா ஆக்டர்ஸ், அந்த ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆக்டர்ஸே வேறப்பா, அந்த டைமே வேறு, இப்போ அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் ஹவு டிட் ஹீ டேக் இட்? ஹவு டிட் ஹீ ரியாக்ட் டு இட்? தெர் இஸ் பவுண்ட் டு பி எ டிஃப்ரென்ஸ். அது வந்து நோபடி கேன் டினை இட். ஸோ very that's the side of him that I discovered also. ஒண்ணுமே சொல்ல மாட்டார். No bitching, no cribbing, and I don't think there was a reason. என்னன்னா 1-2 இது எனக்கு தோணும், எனக்கு உறுத்தும். அப்பா அந்த காலத்துல பிகினிங்ல யூனோ we will not talk about it, but அப்பா did not care. I think அப்பாவுக்கு மேக்கப் போடணும், ஒரு ஆர்டிஸ்ட்க்கு மேக்கப் போடணும், ஒரு கதாபாத்திரம் இருக்கணும், யாரோ உன்னை வந்து கூப்பிடுறா. பிகாஸ் அதுதான் இந்த 4 ஜெனரேஷன் டிஃப்ரென்ஸை பற்றி இது வரைக்கும் அவர் பேசுனதில்லை. கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது எனக்கு டெஃபினட்டாக தெரியும். சில ஷூட்டிங்லேருந்து வந்து கோவமாக வருவார், கோவமாக இது பண்ணுவார். மேபி ஹி வாஸ் இன்சல்டட் டுவர்ட்ஸ் தி எண்ட். யூனோ உனக்கு திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ, திஸ் இஸ் நாட் அவர் டாபிக். ஓகே, ஸோ இருந்திருக்கு. ஆனால் எல்லாம் உள்ள வச்சுட்டு எப்போவாவது ஒரு தடவை வீட்டில் வந்து கற்றுட்டு ஒருத்தரை பற்றி சொல்ல மாட்டார். ஆனால் டயலாக் வரல இவருக்கு, அதுக்கு வரல. அந்த காலத்தில் நடிகர், யூ கேன் நாட் கம்பேர் அ தியேட்டர் ஆர்டிஸ்ட். சிவாஜி கணேசன், முத்துராமன் கிட்டலாம் சமம் கொடுத்து நடித்தவருக்கு ஆமாம், அது கான் கம்பேர் டயலாக் டெலிவரி எல்லாம். பட் தட் வாஸ் அ நைஸ் திங் அபவுட் மை ஃபாதர். அப்படிதான் இருக்கணுமா? ஏன்னா வீட்டுக்கு வந்தால் நிறைய பேர் அந்த ப்ராப்ளத்தை இது பண்ணி வச்சுட்டு வீட்டில் நுழைஞ்சாருன்னா அவர் வந்து உங்களோட அப்பா, ஆனால் மனசில் இருந்திருக்கு. See, nobody treats you properly or what you think they should as you grow older. எல்லா ப்ரொஃபஷன்லேயும் இருக்கு எல்லா இதுலேயும். வயசான அப்புறம் யுவர் யூனோ, பட் அவருக்கு ஹிஸ் ஆக்டிங் வாஸ் ஹிஸ் லவ். அது இருக்கிற இன் கேரக்டர் வாஸ் ஹிஸ் லவ். செட்டில் என்ன நடக்கிறது என்னன்னு தெரியல. சில நாள் எல்லாம் 70 வயசுல எல்லாம் வெயிலில் போய் உட்காந்து ஃபுல் டே உட்காருவார் டிவி சீரியல்ல. அண்ட் அப்போதான் ஐ திங்க் டிவி சீரியல் வாஸ் ட்ராமா ஃபார் ஹிம். முந்தி டிவி சீரியல்ஸ் டு கோ. ஸோ அவர் டிவி சீரியல் அவரோட அனுபவங்கள் பற்றி சொல்லுங்க. அவருக்கு ஐ டோன்ட் திங்க் ஹி லைக்ட் இட். ஓ,
அவருக்கு அப்பதான் அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. And அப்பதான் between film and இதுவா இல்ல between film drama and இதுவா இது? No, overall the way an artist is treated. See, also you must be aware, TV serial has its own constellation of stars. An actor is different. இது எல்லா இடத்துலயுமே இருக்கும். Even எல்லாமே a TV artist is a TV artist. He or she gets that priority. And next is this. அப்படிதான் நான் நினைக்கிறேன். But he enjoyed himself. He had நல்ல சீரியலும் பண்ணியிருக்கார். Towards the end there was a couple of serials where அவருக்கு வயசாயிடுது and வெளியில வந்து ஏசி இல்லாம உட்கார்ந்துட்டு இருப்பாரு. But a younger artist will be having his own cabin and AC. அப்பதான் நான் சொன்னேன், அப்பா time to put your நீ வந்து if you do not want to ask. And அது எனக்கும் அப்பாவுக்கும் நிறைய இது இருந்தது. But I said 70 is when you stop. So that is that is the only, if I could say, was a little if it's a bitterness, the way that concept of somebody sitting in AC and this is an old man, but he says don't interfere. இது என்னோட இது எனக்கு எப்படிதான் கொடுத்துறாங்க then but as a daughter நீங்க உங்களோட ஆதங்கத்தை சொல்லி தானே. ஆமா, health wise, from health point of view அதுக்கு அப்புறம் நிறுத்திட்டோம் போறோம். That's it. He didn't like it. What to do? So இப்போ அவர் வந்து எல்லாமே பண்ணியிருக்கார். 40 வருஷம் அவரோட ஃபிலிம் கரியரில் வில்லனாக வந்திருக்கார். அவள் அந்த மாதிரி சினிமாலாம் ஒரு ரேபிஸ்டாகவே வந்திருக்கார். அந்த மாதிரி நிறைய விதவிதமாக. பட் எங்களை முக்தா ஃபிலிம்ஸ் பேனர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாரும் அவரை ரொம்ப ரசித்தது காமெடி ரோல் தான். அதுலேயும் அந்த காசைதான் கடவுளடாலாம் எடுத்திங்கன்னா அந்த ஒரு கதம்பத்தை 2ஆக கட் பண்ணி இங்கே ஒரு பாதி இங்கே பாதி வச்சுட்டு அவர் தேங்காய் முத்துராமன் அப்பா அதற்கான இப்போ உட்காந்து பார்த்தா கூட அப்படி சிரிக்கும்படியான ரோல்ஸ் அது இது இருக்கு. பட் எங்களுக்கு பிடிச்சது வந்து அப்பா ஆஸ் அ காமெடியன் தான். அவருக்கு தன்னை எப்படி பிடிக்கும்? நீங்கள் சொல்கிறது ரைட்டு, ஃபிலிம் வந்தால் எல்லாம் பண்ணணுங்கிறது வேறு. பட் ஒரு ஆக்டருக்கு மனசுக்கு நெருக்கமானதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு என்ன, வாஸ் ஹி வெரி கம்ஃபர்டபுள் டூயிங் காமெடி ரோல்ஸ் ஆர் ஹி வாஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் வித் வில்லன் ரோல்? ஏன்னா வில்லன்னா தனியாக ஒரு முத்திரை பதிக்கலான்னு இல்லை ஹீரோ வாட் எவர் ஹி வாஸ் கம்ஃபர்டபுள் வித் அது சொல்லியிருக்காரா எதுன்னு சொல்லி இல்லை உங்ககிட்ட சொல்லாட்டாலும் தெரியப்படுத்தியிருக்காரா? காமெடி நீங்க கெஸ் பண்ணிட்டு காமெடி ஒரு ஜோக்கர். வீட்டிலனா இல் பி வெரி சீரியஸ். ஓகே, வீட்டில் எல்லாம் நோ ஜோக்ஸ். ஆனால் நான் எங்கள் அம்மா எல்லாம் ராத்திரி ஒட்டு கேட்போம். ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் were comedy. நாகேஷ் started with நாகேஷ். And எவ்வளோ பேர், சுருளிராஜன், மிஸ்டர் தேங்காய் ஸ்ரீனிவாசன், ஈவன் மிஸ்டர் மேஜர் சுந்தரராஜன் வாஸ் அ வெரி குட். அவ எல்லாமே they were really at heart funny people. மேபி கதாபாத்திரம் காமெடி இல்லைன்னா கூட அவ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சூப்பராக இருக்கும். அது நீங்கள் கேட்கலாம். மிஸ்டர் அசோகன் எனக்கு ஒரு ஸ்டோரி, காமெடி வில்லன் அண்ட் இன் ஹிஸ் ஹார்ட் the purest lovely man. ஒரு கதை இருக்கு, நான் அப்புறம் நான் சொல்றேன். மாடர்ன் தியேட்டர் சேலம் ஒரு ஷூட்டிங்ல how he entertained me as I was a small girl. நான் அசோகன், பக்கோடா காதர் வந்திருக்கார் வீட்டில், உசிலமணி வந்திருக்கார். ஸோ நிறைய எம்ஆர் வாசு, எம்ஆர் வாசு. ஸோ மனோரமா அம்மா வாஸ் லைக் அந்த பீரியட்ல அவ தான் சொன்னா அவனா ஆக்ட்ரஸே இல்லை. எங்க வீட்டு ஃபேமிலி இது மாதிரி அந்த இது நாங்க போடலை. ஸோ நிறைய ஹிஸ் ஹார்ட் வாஸ் காமெடி. ஹி வாஸ் அ நிறைய ஜோக் சொல்வார். அண்ட் டைபிஸ் கோபு எங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான். கோபாலபுரத்தில் இருந்தோம். அவர் செகண்ட் நம்பர் 2 நம்பர் 3 இருந்தார். நாங்கள் 13 இருந்தோம். நெய்பர்ஸ். ஆமாம், பட்டு அவள் ஒய்ஃப் எல்லாம் அந்த இது அவள் பேச்சே டிஃப்ரெண்ட். வயசான அப்புறம் அப்பா வுட் கோ வாக் பண்ணுவான் எல்டாம்ஸ் ரோட்லேருந்து நாரதகான சபாக்கு போய் அந்த இதில் உட்காந்து பாஸ்கி அவெல்லாம் ஒரு சேருவா. அது கேட்கறதுக்கு போவா. ஹி வாஸ் சோ லோன்லி. அவ என்ன காமெடி என்ன பேசுறா. ஹி லைக் த ஹியூமர். ஹிஸ் ஹார்ட் வாஸ் டோட்டலி. எஸ். அண்ட் தட் அகைன் ரிமைன்ஸ் மீ. இல்லை வில்லன் ரோல் பண்ணாலும் அந்த கிசுல சிக்காத நடிகர் இவர். ஸோ த ஃபேமிலி வுட் ஹவ் பீன் ப்ரவுட் ஆஃப் இட் இல்லையா? அப்புறம் அந்த கிசு இருக்கு பாருங்க, அந்த 70s 80sலாம் இட் வாஸ் அ ரோரிங் திங். எந்த இதில் எடுத்தீங்கன்னாலும் யாரை பற்றி வேணாலும் கிசு போடுவாங்க.
அண்ட் இப்போ ரொம்ப ஓப்பனாக ஏகப்பட்டது வருது, எவ்ரிடே இஸ் அ கிசு கிசு. அப்போ அந்த கும்பத்தில் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணச்சே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது. பட் ஆஸ் ஃபார் எஸ் ஐ ரிமெம்பர் வெல், அவர் எந்த கிசு கிசுலையும் மாட்டிக்காமல் இருந்தவர் தான். ஸோ ஃபேமிலி, ஆஸ் அ ஃபேமிலி நீங்கள் வேரண்ட் யூ ப்ரௌட் ஆஃப் இட்? எஸ், அண்ட் ஐம் ஹாப்பி. வாட்ஸ்அப்லாம் இல்லை, வீடியோலாம் இல்லை. பட் அப்பா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பா வாஸ் ரெஸ்பெக்டட் ஹிஸ் co-stars, his female co-stars, and I think they felt safe. If there was something, though, it was never out in the open. I hope not, but you know, Lakshmi was his dearest friend, dearest co-star for many years. And yeah, and there was, in fact, in the story சொல்றேன், I remembered நீங்க சொல்லும்போது 1.5 மாசத்துக்கு நான் சொல்றேன், இந்த 70s there is a famous Kannada superstar lady, and her mother stayed with us in Gopalapuram in a small house. And the lady வந்து, she was just breaking it in, and she was trying to find, you know, her luck, yeah, for 1.5 months, and she was part of our family. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியல, அவங்களும் போயிட்டாங்க. பட் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ரேஜிங் சூப்பர் ஸ்டார் இன் கன்னடா. even today she is a very well respected person. So for her to feel comfortable, for the mother to feel comfortable staying in our house, சின்ன எங்கள் வீடு அக்ரஹாரம் மாதிரி தான் இருக்கும், கோபாலபுரமே அக்ரஹாரம், அதுலேயே ஒன்றில் இருந்துட்டு, யூனோ. ஸோ தட் வாஸ், ஐ திங்க், அப்பாஸ் he was friends with women, and that's also, I also understand the way he treated women with the way I was brought up. எனக்கு இந்த இதெல்லாம் தெரியவே தெரியாது. How do I say boy girl, the discrimination இல்ல. அப்பா gave me that fearlessness. So I, you know, அதனால yeah, even though he was a villain, எனக்கு ஸ்கூல்ல எல்லாம் கொஞ்சம் வெக்கமா இருக்கும். எல்லாரும் இப்படி பேசுவாளா, அப்பாவை இப்படி பாப்பாளா, நான் யூனோ நிறைய பேர்கிட்ட சொல்ல மாட்டேங்க அப்பா ஃபிலிம் ஸ்டார்னு. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவளுக்கு தெரியும். பிகாஸ் இந்த வில்லன் இது இல்லை, இது கொஞ்சம் எனக்கு ஒரு உறுத்தும். பட் லக்கிலி we were not so woke then, and yes, பட் அவர் சொன்ன மாதிரி அவர் கேட்டால், இப்போ இந்த கான்டெக்ட்ல கேட்டால் அவர் சொல்லுவார், வீட்டுக்கு it was my bread and butter, சாப்பாடு வந்தது, I got recognition, I managed to even come out of it. கதாபாத்திரம் demanded it, yes. And also, if actor is versatile, அவங்க எல்லா ரோல் தான் பண்ணி ஆகணும். எல்லாம் எப்பேற்பட்ட ஹீரோவும் சிவாஜி சார் எடுத்தீங்கன்னா நிறைய ஒரு டிஞ்ச் ஆஃப் வில்லனி இல்லாத ஒரு கேரக்டர், எல்லாம் ட்ரங்கடா, உமனைசரா, எல்லாமே தான் அவரும் பண்ணிருக்காரு. ஹீரோ நம்ம சொல்கிறோமே, அந்த ஷேட்ஸ் ஆஃப் வில்லனி எல்லாருமே காமிச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அந்த க்ளீன் இதில் வந்து ஒத்துரும். ஸோ இது வந்து ஒரு versatile actor, ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ரோல்ஸ் நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம family members. Correct. And respected women. But his co-stars had the best. I think they will, Lakshmi would say, I can't think, I mean, Jayasudha Amma was his very dear co-star at one point. And 3 முடிச்சில் சார் தானே நடிக்கிறதா இருந்தது, ஸ்ரீகாந்த் சார். How was he replaced by ரஜினிகாந்த்? ஓகே, அது வந்து எனக்கு ஐ டோன்ட் நோ, எனக்கு என்னென்ன ஆச்சுன்னு தெரியல. பிகாஸ் தட் இஸ் த பெஸ்ட் லெஃப்ட் டு கலாகேந்திரா ஆர் whoever has been following him, his close friends. Maybe Nagesh uncle would have told you, could tell us better. Yaar was closest to Mr. K. Balachandar and அப்பா. பட் ஆனால் அப்பாவுக்கு வந்து he was very hurt, whatever. பட் அது யாரோட ஃபால்ட்டுன்னு தெரியல. அப்பா always was thought he was KB's first find, and he was possessive. KB felt, you know, this is ella ennoda when I think back. So it was literally a fall from grace, I would say. Appa's fall from grace with his guru. And adu romba urthadu, edukku ennan therilla. Maybe he said somebody trying to play a game between this and that. Evlo real, evlo fixed, you know. பட் ஆர்டிஸ்ட் எல்லாமே vulnerable. அவ சின்ன குழந்தைகள் மாதிரி என்ன நடக்கிறது என்ன இதுன்னு. அப்பா வாஸ் நாட் பர்ஃபெக்ட். எங்களுக்கு we saw there was one side அப்பா and we saw this side of அப்பா. So whatever. But finally when he got the recognition for சில நேரங்களில் சில மனிதர்கள், Mr. K. Balachandar wrote him a letter. Appa was crying. He showed me the letter and he put it in his
album. He said he got this from him. So அவருக்கு அப்பா I think wanted some recognition from K. Balachandar that he could do things on his own. அது தவிர எனக்கு வேற ஒன்று எனக்கு I mean, maybe he didn't discuss it with us. கோவம் வரும், நிறைய கோவம் வரும். நாங்கெல்லாம் கேபி மிஸ்டர் கே பாலச்சந்தர் காலி பண்ண வீட்டில் தான் இருந்தோம் கோபாலபுரத்தில். அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம். But maybe the fall from grace was what. But Guru tend ரொம்ப appreciation எதிர்பார்த்து. And the letter I know that it hurt him so much. But அப்பாக்கு என்ன சொல்லணும்னா that but also he had an opportunity to work with Mr. Bhim Singh. Dikatra Parvati, Silanering, and Mr. D. Jayakanthan. Big influence on his life, big influence on his growth as an actor. You know, our Concha gave him that gravitas, which probably Mr. K. Balachandar could have given him as an actor. But again, my theories. Got it. He got it. He had good fortune of getting this, you know. The thing. See, ஜெயகாந்தனோட இதெல்லாம் வந்து கதைகள்லாம் நடிக்குதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஜெயகாந்தன் அவர் ஹீரோவை ஜெயகாந்தன் வாஸ் வெரி கிரிட்டிக்கல் அண்ட் வெரி பிட்டர் அபவுட் ஃபிலிம்ஸ் எவ்ரி திங். அண்ட் ஹீரோவாக அவர் ஒரு தினுசாக அவரோட மைண்டில் அதை கன்சீவ் பண்ணி வச்சுருந்துருப்பார். அதுக்கு ரியலி லைஃப் அண்ட் மீனிங் அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் கேரக்டர் இருக்கு பாருங்க, அந்த ஹீரோ எப்படி இருப்பணும் அதே மாதிரி தான் இவர் இருந்தார். அப்படியே ஈஸிலி ஃபிட்டடு. அதுக்கப்புறம் அவங்க திக்கற்ற பார்வதியிலையும் ராஜாஜி கதைக்கு அப்படியே ஒரு லைஃப் கொடுத்துருந்தார் அந்த ஹீரோக்கு. ஸோ தோஸ் ஒரு நாவலை அது வந்து திரைப்படம் ஆச்சே, அதில் வந்து பர்ஃபெக்டாக நடிக்குதுங்கிறது வந்து 95%, 98% நடிக்கு ஹஸ் டன் ஃபுல் ஜஸ்டிஸ் டு இட். தட் இஸ் டு ரியலி டு பி அப்ரிஷியேட்டட். அண்ட் அந்த அவார்ட்ஸ் வந்து கருணை உள்ளத்துக்கு வாங்கினார், ஸ்டேட் அவார்ட். வேறு என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அவர்? எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் திக்கற்ற பார்வதி. He got the critics award for best actor. Okay. And there is an iconic picture with him, small made. Actually, I didn't know he was small made with Satyajit Ray. Okay, both of them holding. I think அதுதான் அவரோட first very early years. எனக்கு அதெல்லாம் என்னன்னே புரியாது. ஏன் இவ்வளோ பெரிய விருதெல்லாம் பெருசா, நேஷ்னல் அவார்ட்னா பெருசா, யூனோ அப்போல்லாம் எங்களுக்கு. ஆல்சோ அப்பா kept me away from the industry. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், இப்படி எப்படி தெரியும். அதனால that was his first திக்கற்ற பார்வதி. தென் சில நேரங்களில் சில மனிதர் அவளில் he got best villain in film fair awards. வாட் எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு அதெல்லாம் இருக்கு. He got the Kaliman Mani award from the state. And Mr. M. Karunanidhi, and he had utmost respect and fondness as neighbors. I said Mr. Stallin, chief minister, ellame. So when he avarku and the recognition that he got the Kalima Mani award. Mr. M. G. Ramchandran again அவர் பிளேக்கெல்லாம் வந்து பேசியிருக்காரு. ஐ மீன் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் மிஸ்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவரோட ட்ராமாக்கு வந்து ஐ சார் அப்பா வாஸ் சச் அ பிக் மேன். ஐ மீன் எனக்கு இன்னும் இந்த ரெண்டு கனெக்ட் பண்ண முடியல. இந்த வீட்டில் நீங்க யூ see him only as father, so not as a hero. So எல்லாரோடையும் ஐ மீன் I think they were also nice to him. ஸோ இந்த ஸ்டேட் அவார்டு வந்தது அண்ட் கருணை உள்ளம்க்கு வந்தது. எல்லாம் இருக்கு என்கிட்ட, வச்சிருக்கேன், பத்திரமா வச்சிருக்கேன். அண்ட் எஸ், he as every daughter, and there's always he could have done more. But I think what he had, given the cards he was dealt with, he played well. And அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். அவரோட he was satisfied with himself. At the end of the day, that alone doesn't matter. That matters, nothing else. And as a single daughter, அப்பா வந்து ஒரு பிஸி ஸ்கெடியூலாக இருக்குச்சே, இந்த மாதிரிலாம் அந்த ஃபிலிம்லாம் வரைச்சி அந்த குழந்தை சொல்லுமே, என்னோட ஆனுவல் டேக்கு நீ வரல, அம்மா தான் வந்துட்டே இருக்காங்க, அப்பா வரவே இல்லை, நீயே வரல, யூ டிட் ஷோ அப் அப்படின்லாம் சொல்லி நிறைய சண்டையெல்லாம் போடும் பசங்கள்லாம். அந்த மாதிரி நடந்தது உண்டா வீட்டில்? அப்பா ரொம்ப பிஸியாக இருந்து வர முடியாமல்? No. But there was one appa I hold so strongly, was the drama appa. Then film appa was a different appa. I was happy he didn't come because he'll get mobbed. So நீ வரலன்னா பரவாயில்ல, அம்மா மாத்திரம் அனுப்பு போறோம். Okay, நீ வந்தா எல்லாரும், you know, the whole purpose of that event will be taken off. But no, I mean
நோ ரொம்ப அவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் திங்க் இப்போ வரலன்னா ஐ வாஸ் ஹாப்பி இட் இன் கம் அவ்வளோதான் அது தட் பட் ஹீ ஆல்வேஸ் ஹேட் enough time for you to spend with you. Not when he was busy. There was a good 10 years, 15 years when I literally lost him. I didn't know avukku enna aachu edu, you know, I was also growing up and I know there was, you know, I'm going to talk at some point. I will probably discuss the mental health issues of film stars. It is most across all the entire world. Very fragile people. அவளுக்கு அந்த மாதிரி இது counseling or you know அது கொடுக்கல, and I think he was also a victim of it. You know, there was not enough counseling to see this is the fame, this is the love people are showering, are you really இது. Then there are other interpersonal issues. So those 15 years I've lost him in the sense அவரும் பிஸியாக இருந்தார், there were things happening. But at least the last 20 years of his life I got the father I wanted, very selfish, absolutely selfish, but Amma, me and we were the threesome that, you know, in a way I'm happy that he was not in the limelight, but very selfish, very selfish. நிச்சயமாமா ஒரு டாட்டர்ங்கிறக்க அவ்வளோதான், அதுக்கு மேலே they will very selfish, yeah. Their fathers may be excellent achievers outside, பட் எனக்கு அப்பா இப்படிதான் இருக்கணும். ஆமா, என் பொண்ணுக்கு தாத்தாவா இருந்தா ஃபேவரட் தாத்தா, என் ஹஸ்பண்டுக்கு you know the best father, yeah, and he was the best son for them. So we had the 20 years we had the family life. So you he compensated for the busy days. Yes, he had no choice. யாருப்பே வந்து ஒரு ஹீரோவா தான் பிடிக்கும். அந்த ஹீரோ வில்லன் டிரான்சிஷன் அவர் எப்படி எதிர்கொண்டார்? எனக்கு ஆக்சுவலாக குரோனலாஜிக்கலி தெரியாது எப்போ ஹீரோலேருந்து வில்லன் வந்தாருன்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் காமெடி வந்தது, அடுத்த அம்புஜம், பாமா விஜயம் எல்லாம். அப்புறம் ராஜநாகம்னு ஒரு சூப்பர் ஹிட் படம், சூப்பர் ஹிட். அண்ட் அங்கே ஐ மைசெல்ஃப் சே ஹி வாஸ் ஹேண்ட்ஸம் மேன். ஓகே சார், அப்பா இஸ் ஸோ ஹேண்ட்ஸம். ஸோ அந்த மாதிரி யூனோ ராஜநாகம் ஹீரோ. அண்ட் தென் அவள் வந்தது, தட் வாஸ் த ட்ரான்சிஷன். பட் சி அவர் என்ன பண்ணார்னா தங்கப்பதக்கம்ல ஹி வாஸ் அ வில்லன். ஆனால் அவரே காமிச்சிட்டார், அவர் வந்து ஆஸ் அ வில்லன் ஐ வில் ஆல்சோ ஷைன், அ வில்லன் கதாபாத்திரம். And but sometimes the negativity also, I think as an actor he imbibed in himself. You know, sometimes it gets into your soul. I don't care, I don't either. Maybe it's got into his soul, I don't know. But this is என்னோட தியரி, ரொம்ப ஓவராலாம் நான் இது பண்ணிக்கிறேன். பட் ஆனால் நிறைய பேர் கேலி பண்ணுவா ஸ்கூல்லையும் காலேஜ்லையும், உங்கள் அப்பா வந்து எப்பவும் பெல்ட்டில் யார்கிட்டையாவது அடி வாங்கின்னு இருக்கா, என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், போயா நீ அறுக்காத என்ன. ஆமாம், இவங்கிட்டேருந்து அடி வாங்குறேன், இவங்கிட்டேருந்து பெல்ட்டில் அடி வாங்குறா, இது வாங்குறான்னா. பட் யூனோ எனக்கு அவ்வளோதான். ஐ மீன் இட் வாஸ் ஜஸ்ட் போயா எங்கள் ஆட்டில் யூனோ. ஆமாம், see the thing is இப்போ தெரியறது எல்லாருக்குமே கிளியராக அந்த டிஃப்ரென்ஸ். இது அப்போ வந்து உங்களை வந்து அவங்க பண்ண ரோலாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா ரீசெண்ட்லி வடிவுக்கரசி அம்மா வந்து ரஜினிகாந்தை ஒரு சினிமாவில் முத்தோ இதுலேயோ அனாதனோ என்னமோங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்க எங்கேயோ போயிருக்கச்சே வெளியில் ஒரே க்ரௌடாக வெளியில் வா ஒன்று அடிக்கிறேன், என்னம்மா நீ என் தலைவரை வந்து அனாதன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சம் பீப்பிள், ஈவன் நம்பியார் சாரும் சொல்லுவார், வெளியில் போனால் அவங்க என்னை பார்க்குற பார்வையே வந்து ஒரு வில்லனை பார்க்குற மாதிரி இருக்கேன்னு. அந்த விதத்தில் இவர் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் வில்லனாக இல்லாமல் காமெடி பண்ணி ஹீரோ இதெல்லாம் பண்ணி காம்பன்சேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டாங்க, அப்படி சொல்லிக்கலாம் நம்ம. டெலிவிஷன்ல வந்தா நிறைய இந்த ரோல் பண்ணுவார், சுவாமி ரோல், ஐயப்பன், இது ஐயப்பன் பக்தர். தட் ரிமைன்ஸ் மீ, அவர் வந்து ரொம்ப ரிலிஜியஸ்னு கேள்விப்பட்டேன். நான் கொஞ்சம் காவி உடையெல்லாம் கூட அணிஞ்சுட்ட பழைய ஃபோட்டோ தான் பார்த்துருக்கேன், அது நேராக பார்த்ததில்ல. ஸோ வாட் அண்ட் ஆல்சோ இஸ் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், இஃப் தட் கேன் பி ஷேர்டு. அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு எனக்கு ஒரு தடவை ஞாபகம் இருக்கு, ஒரு ஹாலிடே இன் ட்ரிச்சி, அவ்வளோதான் எனக்கு தெரியும். பீக் சம்மர் 15 days he was on the road campaigning. பாவம் எனக்கு, யூனோ நானும் போயிருக்கேன், நான் ரொம்ப பாவமாக இருக்கும். அப்பாவை ஏன் இப்படி பண்ணுறா, why is he out in the sun, எதுக்கு வேணும்? ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப திங்க் பண்ண தெரியாது. அப்பா அம்மா இருக்கு, அம்மா வேலைக்கு போகிறா, நம்ம எல்லாம் யூனோ he
குட், ஏன் இப்படி பண்ணுறேன். ஸோ எனக்கு அது தெரியாது. பட் ஐ திங்க் தமிழ்நாட்டில் an actor feels that is part of his இதுன்னு நினைக்கிறேன். அது என்னோ அது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ரைட் ஆஃப் பேசேஜ். சில பேர் வந்து they are able to do and how. சில பேர் are not cut for it, and அப்பா was not cut, physically not cut, and பாவம் he gave it a shot. பட் ஆனால் அவருக்கு given his mental makeup அவரால் I don't think he could have made a good politician. But whatever it was, அவ்வளோ அது வரைக்கும் எனக்கு தெரியும். Was he very sort of religious in the sense very devoted to God? அந்த மாதிரி என்ன மாதிரி? No, he was extremely Sabarimala was his. Now the whole thing is controversial, but those days we accepted it. Whatever gave you faith. And Mr. Nambiar was அவரோட குரு. அவரை மாதிரி calm person நீங்க பார்த்ததில்லை. Again, that family atmosphere, and அப்பா was till today எங்க அத்தை சொல்லுவா, உங்க அப்பா இது வரைக்கும் 83 வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்குன்னா அது அந்த ஐயப்பன் தான். பிகாஸ் he was diagnosed with dementia. People normally உடனே அது அல்சைமர்ஸ் வந்து goes south, but fought for 14 years. And so அது ஐயப்பன் தான்னு he was. ஆனால் வீட்டில் எங்கள் அம்மா was very religious. கடைசி வரைக்கும் she held every puja. Appa will get up, stand there, whether he likes to stand or not. He encouraged kolu. He actually passed away in the middle of Navratri. And நான் வந்து அப்பா was 83, அம்மா was 80. நான் திட்டுவேன், இப்போ எல்லாம் இழுத்து போட்டு பண்ணுறேன். இல்லை உனக்கு தெரியாது, அப்பா லைட் கொடு. பட் ஆனால் நடு கொலுவில் we had to close it. But I think as இதெல்லாம் ஆனப்புறம் தான் நம்மளுக்கு புரியுது that how lucky I was to have a father like that, a mother like that, and maybe all the good things that they did. Faith is important. நீங்க யாரை ப்ரே பண்ண அந்த faith இருக்கணும். வீட்டில் ஒரு விளக்கு எரியணும், ஒரு கேண்டில் or anything else, ஒரு புக் இருக்கணும். That's true. No, need some more. And Appa was that, and his life is also testimony to the fact that சாமி கையே விட மாட்டார். தேங்க்யூ ஸோ மச் மீரா. இத்தனை நேரம் உங்களோட பேசுகிறது வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஆக்டரோட பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரியே இல்லை. நிஜமாக ஒரு நெக்ஸ்ட் டோர் நெய்பர் ரொம்ப நாள் தள்ளி பேசினா எப்படி இருக்கும், அவ்வளோ நீங்கள் யதார்த்தமாகவும் ரொம்ப ஒரு உண்மைகளை உண்மையாகவும் ரொம்ப அழகாக பேசுனீங்க. எந்த இடத்துலையும் ஒரு ப்ரிட்டன்ஸ் இது எதுவுமே இல்லாமல். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ஆடியன்ஸ் நிச்சயமாக இதை என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். Hope to see you again. Thank you so much. I enjoyed it, and thanks to your sister Maya. Okay, thank you. In Tamil mattama irukum, but I have to navigate too many languages in life. Thank you so much. Thank you.